மாயையின் வெளிப்பாடான தாரகன் புறப்பட்டு விட்டான். யானை முகமுடையவன், நான் தான் உலகில் பெரியவன், என்னை விட பெரியவன் யாரும் இல்லை, என்னை அடக்க உலகில் ஒருவரும் இல்லை என்கின்ற மாயையினால் தான் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாயை மட்டும் நம்மளை விட்டு நீங்கிருச்சுன்னா நாம் எல்லோரும் ஞானம் பெற்றவர்களாக என்றைக்கோ அவன் கடலடியை பணிந்திருப்போம். அந்த மாயை அத்தனை சுலபமாக நீங்கி விடாது. முருகப்பெருமான் தான் சிவபெருமான் சொல்லி அனுப்பிய குழந்தை என்று தெரிந்தும் கூட தங்கள் மீதும் தங்கள் வரத்தின் மீதும் அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய நம்பிக்கை, எப்படியும் நாம் தான் வாழ்க்கையில் வாழப்போகின்றோம், சின்னஞ்சிறு பாலகன் என்று முருகனின் உருவத்தை குறைவாக எடை போட்டு ஒரு குழந்தையாக முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டு போர்க்களத்தில் புகுகின்றான் தாரகாசூரன்.